வணக்கம். வள்ளுவரே, வலியறிதல் காலமறிதல்னு 2 அதிகாரங்களில் நம்ம வலிமையை நன்கு அறிந்து சரியான காலத்தை தேர்வு செய்து செயலில் இறங்கணும்னு அருமையாக வழிகாட்டினீங்க. இந்த 2ஐ மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் போதுமா வள்ளுவரே? இல்லை அப்பனே, இல்லை. செயலை செய்ய தகுந்த இடத்தையும் தேர்வு செய்யணும். ஒரு வணிகம் செய்கிறாய் என்று வைத்துக்கொள். அந்த வணிகத்திற்கு அந்த இடத்தில் எந்த அளவு வாய்ப்பு இருக்கும், வேறு இடத்தை விட இந்த இடம் சிறந்ததான ஆராயணும். அதே போல் ஒரு தொழில் துவங்குற வச்சுக்கோ. அந்த இடத்துல அதற்கான மூலப்பொருள் அருகாமையில் கிடைக்குதா, மூலப்பொருளையும் உற்பத்தியாளர் பொருளையும் கொண்டு வரவும் கொண்டு போகவும் போதுமான சாலை வசதி, வேறு வகையான போக்குவரத்து வசதிகள் இருக்கா அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் ஆராய்ந்து தான் ஒரு இடத்தை தேர்வு செய்யணும். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு அவசர கதியில் இறங்காமல் தகுந்த இடத்தை தேர்வு செய்யாமல் எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது. அதே சமயத்தில் இடத்தை தேடுற பேர் வழின்னு காலம் கடத்தவும் கூடாது. இடமெல்லாம் ஒரு பெரிய விஷயமான அலட்சியமாகவும் நினைக்கக்கூடாது. இதைத்தான் தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லதுன்னு இடனறிதல் அதிகாரத்தில் 491 குறளாக எழுதி வச்சேன். குறிப்பாக போர்க்களத்தில் எந்த இடத்துல எதிரியை எதிர்கொள்ளணும்னு திட்டமிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாவீரன் நெப்போலியனை தோல்வியடைய செய்ய வாட்டர்லூ போர்க்களத்தை எதிரிகள் தேர்ந்தெடுத்தார்களே, அந்த மாதிரி. அருமை வள்ளுவரே, தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது எதிர்மறையாக தொடங்குற குரல் மூலமாக எங்களை எச்சரித்து எந்த ஒரு செயலுக்கும் அலட்சியம் செய்யாமல் இடத்தை தேர்வு செய்வதில் மிகுந்த கவனம் செலுத்தணும். குறிப்பாக போரில் எதிரிகளை எள்ளி நகையாடி சாதாரணமாக எடை போடாமல் சரியான இடத்தில் அவர்களை எதிர்கொள்ளணும்னு எங்களுக்கும் ஆட்சி தலைவர்களுக்கும் அருமையாக வழிகாட்டிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.